எவ்ரி நியூ இயர் யாராக இருந்தாலும் ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நியூ இயர் அன்னைக்கு அவங்க பண்ணக்கூடிய வெல்த்தை பற்றி ஃபினான்ஸை பற்றி நான் சொல்கிறேன். ஒரு விஷயம் என்னென்னா அவங்களோட நெட்வொர்க். நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தில் இன்னும் ஜாஸ்தியாக அசட்டை க்ரியேட் பண்ணி அந்த அசட் மூலயமா நம்மளுக்கு பணம் க்ரியேட் ஆகிட்டே இருக்கணும். அதுதான் ரியல் வெல்த். எப்படி வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வெல்த் க்ரியேட் பண்ணலாம்? வெல்த் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் வந்துட்டு 5,000 rupees மந்த்லி 5,000. எமர்ஜென்சி ஃபண்டுக்கு 1000 ரூபா கண்டிப்பாக எடுத்து வைக்கணும். டோட்டலாக மந்த் ஆன் மந்த் 10,000 rupees. ஸோ 25 இயர்ஸ்க்கு அப்புறம் 30 lakhs எவ்வளோ ஆயிருக்கும்னா 2.5 crores மாறிடும். சச்சின் டெண்டுல்கர் வந்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, ஆசாத் இன்ஜினியரிங். ஒரு 5 crores இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போ March 23 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த 5 crores வந்துட்டு வித்தின் ஒரு 9 months இப்போது 31 crores. நம்ம வந்துட்டு ஈஸியாக வாங்கிடலாம், ஆனால் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஏரியாவுக்கு ஈஸியாக போகலாம், யாரும் போக மாட்டேங்கிறாங்க. சஸ்பென்ஸ் ஓப்பன் பண்ணுங்க சார். ஓகே. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா CA ஜெயகிருஷ்ணா அவர்கள். வாங்க பார்க்கலாம். ஹாய் சார். ஹாய். 2024ல் எந்த ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம ஆர்டினரி பீப்புளுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக அமையும் அந்த இயர்னு நினைக்கிறீங்க? ஓகே, வணக்கம். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ நியூ இயர்னு வந்துட்டாலே ரெசல்யூஷன்ஸ் ஞாபகம் வந்துடும். ஓகே. ஸோ எல்லாம் என்ன, நம்ம ஜிம்முக்கு போகணும், நம்ம வந்துட்டு ஹெல்த்தியாக வந்துட்டு சாப்பிடணும், பரோட்டாஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி நிறைய ரெசல்யூஷன்ஸ். இப்போ வந்துட்டு புதுசாக இந்த மாதிரி ஃபோன் ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணணும், எல்லாம் புதுசாக மாறிட்டு. ஸோ அதே மாதிரியே வெல்த் கிரியேஷன் ஒரு புதுசாக வந்துட்டு ரெசல்யூஷன் எடுத்துக்கணும். வெல்த் கிரியேஷன்னா அவங்க வச்சிருக்கிற வெல்த்தை விட இன்னும் ஜாஸ்தி எப்படி வந்துட்டு வெல்த்தை கிரியேட் பண்ணலாம். ஜென்ரலாக வந்துட்டு பணம் அசட்டுன்னு போகாமல் வெல்த் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது முக்கியமான ரெசல்யூஷன் 2024ல் எல்லாமே எடுத்துக்கணும். ஸோ இப்போ வெல்த் கிரியேஷன் சொல்கிறீங்க இல்லையா, அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டினரி பீப்புள் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வெல்த் கிரியேஷன்னா என்னென்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வெல்த்னா இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 1 கோடி ரூபா கடன் வாங்கி நம்ம வந்துட்டு ஃபுல்லாக அந்த 1 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு வீடு, அதுக்கப்புறம் வண்டி எல்லாம் வச்சுருந்தால் அது போக பேலன்ஸ் எதுவுமே இல்லைன்னா அது ரியல் வெல்த்தே கிடையாது. நம்ம நெட்வொர்க் நெகட்டிவ்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஸோ கடன் வாங்கி நம்ம வந்துட்டு அசட்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறது வெல்த்தே கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற பணத்துல இன்னும் ஜாஸ்தியா அசட்டை கிரியேட் பண்ணி அந்த அசட் மூலயமா நம்மளுக்கு பணம் கிரியேட் ஆகிட்டே இருக்கணும். அதுதான் ரியல் வெல்த். ஓகே. ஸோ இந்த வெல்த்தை வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணலாம்? ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் சென்னையில் லேண்டோ இல்லை வீடோ வாங்கினவங்கலாம் அதை அப்படியே ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறவங்கலாம் ரியல் வெல்த் கிரியேட்டர்ஸ். ஓகே. எல்லாமே வந்துட்டு க்ரோர்ஸில் போயிருக்கோம். அப்போல்லாம் வந்துட்டு இன் தௌசண்ட்ஸில் வாங்கியிருப்பாங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா எங்கள் தாத்தாலாம் சொல்லியிருக்காரு, அண்ணா நகர்லலாம் வந்துட்டு ஆல் ஹைட்டுக்கு வந்துட்டு புல்லுங்க தான் இருக்கணுமா, முகப்பேர்லாம் வந்துட்டு உங்களுக்கு கரண்ட் கனெக்ஷனே இல்லையா. இப்போல்லாம் வந்துட்டு ஸ்கொயர் ஃபீட் எங்கேயோ போயிடுச்சு. ஸோ இதுதான் ரியல் வெல்த் கிரியேஷன். இப்போ வந்துட்டு வெல்த் கிரியேஷன் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக நாட் அ குட் ஐடியா. ஏன் அப்படின்னா ப்ரைஸ் ரேஞ்ச் ரொம்ப அதிகமாக கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதோட ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 5% தான் நெட்டாக. நீங்கள் வந்துட்டு ஒரு லோன் போட்டு வாங்கி ஒரு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அது ரிட்டர்ன் வந்துட்டு ஆஃப்டர் 10 years பார்த்தீங்கன்னா 5% தான் இருக்கும், நீங்கள் இன்ட்ரெஸ்ட்லாம் பே பண்ணதுக்கப்புறம். கண்டிப்பாக. ஸோ அப்புறம் எப்படி வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வெல்த் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வெல்த் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சேவிங்ஸ் இருக்கணும். ஓகே. கடன் வாங்கி வெல்த் கிரியேட் பண்ணுறதுங்கிறது அது வெல்த்தே கிடையாது. சேவ் பண்ணி அதில் வெல்த் கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ். எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் பரவாயில்ல, ஈவன் ஒரு 20,000 சம்பளம் வாங்கினாலும் அதில் சேவ் பண்ணி வெல்த் கிரியேட் பண்ணலாம் ஈஸியாக. இப்போ வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு புதுசாக ஜாப் போயிருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களோட 40 yearsல ஒரு 20 yearsல ஜாப் போயிருக்காங்கன்னா 40 yearsல டெஃபினட்டாக வந்துட்டு அவங்க கோடீஸ்வரன் ஆகலாம். ஓ, ஓகே. ஸோ எப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், எவ்ரி நியூ இயர் யாராக இருந்தாலும் ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட்டு நியூ இயர் அன்னைக்கு அவங்க பண்ணக்கூடிய வெல்த்தை பற்றி ஃபினான்ஸை பற்றி நான் சொல்கிறேன்.
ஒரு விஷயம் என்னன்னா அவங்களோட நெட்ஒர்த். ஜென்ரலாக அந்த ஒர்த்துங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய ஃபிலிம்ஸ்லாம் வந்திருக்கும். ஆக்சுவலாக ஃபினான்ஸ் டேர்ம்ஸில் ஒர்த்துன்னு என்னன்னா உங்களோட நெட் அசெட், அதாவது அசெட் வச்சுருப்பீங்க, நீங்கள் வந்துட்டு கடன் வாங்கியிருப்பீங்க, நெட்டாக நீங்கள் பாசிட்டிவாக இருக்கீங்களா நெகட்டிவாக இருக்கீங்களா, அதான் நெட்ஒர்த். ஓகே. நீங்கள் எப்படி நெட்ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் சேலரிட் பீப்புள் 2024 1st January அன்னைக்கு உட்காந்து உங்களோட வேலெட்டில் இருக்கிற பணம் எவ்வளோ இருக்கு நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸல்லையோ இல்லை எவ்வளோ இருக்கு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. பேங்க்ல எவ்வளோ இருக்கு, லாக்கர்ல இன்கேஸ் ஏதாவது நகை வச்சிருந்தீங்கன்னா அன்னைக்கு வேல்யூ எவ்வளோ, லேண்ட் எங்கெங்கெல்லாம் வச்சிருக்கீங்க, பைக் கார், அதோட இன்னைக்கு உண்டான வேல்யூ மைனஸ் எவ்வளோ கடன் இருக்கு. ஓகே. அதுதான் உங்களோட நெட்ஒர்த். அது நெகட்டிவ்ல இருந்தா ரொம்ப தப்பு, ஓகே. பாசிட்டிவ்ல இருந்து கம்மியா இருந்துச்சுன்னா அதை தான் ஜாஸ்தி பண்ணணும். திஸ் இஸ் வெல்த் கிரியேஷன். ஓகே. இந்த நெட்ஒர்க்ல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. இப்போ 4 வருஷம் முன்னாடி வாங்கின பைக்கோ இல்ல காரோ இருக்கு, அதோட வேல்யூ இப்போ எப்படி இருக்கு அப்படின்றது ஏதாவது ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்க முடியும்? கரண்டா நீங்க இப்போ வித்தீங்கன்னா எவ்வளவு போகும் அப்ராக்சிமேட்டா. ஓகே. நீங்க வந்துட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, இப்போ வித்தீங்கன்னா அது 20,000 போகும்னா 20,000 வேல்யூ. ஓகே. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வெல்த் கிரியேஷன் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நெட்ஒர்க் கால்குலேட் பண்றது. நம்ம இப்போ எந்த பொசிஷன்ல இருக்கோம்னு தெரிஞ்சாதான் நம்ம எங்க போகணுங்கிறது கோல் வைக்க முடியும். கண்டிப்பா 2023ல நம்மளுக்கு இவ்வளவு நெட்ஒர்க் இருக்கு, 24 25க்குள்ள நம்ம எங்க போகலாம், இல்ல என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், 24ல என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா சேவிங்ஸ் ஃபர்ஸ்ட் பண்ணணும். 25,000 சேலரினே வச்சுக்கலாமே, அதுல மினிமம் ஒரு 10,000 சேவ் பண்ண முடிஞ்சால், அதாவது என்னன்னா அத்தியாவசிய செலவுகள் மட்டும் போக பேலன்ஸ் 25,000 10,000 சேவ் பண்ண முடியாது, 5,000. ஓகே. டெஃபினட்டா 5,000 சேவ் பண்ண முடியும். அதாவது நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப அவசியம்னா மட்டும் அதுக்கு பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறத தள்ளி போடலாம். கண்டிப்பா. ஸோ ஒரு ஃபோன் வாங்கணும்னா அது டோட்டலாக ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு வாங்காமல் இருக்கிறப்பவே வந்துட்டு சேஞ்ச் பண்ணுங்கிறது தான் சேவிங்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆகும். ஸோ அந்த சேவிங்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணணும். சேவிங்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சேவிங்கை இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே. எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஏன்னா சேவிங்ஸ்ல கூட நிறைய பேருக்கு ஐடியா இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும், அதை பற்றி சொல்லுங்க. கரெக்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் 2 வகை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம். எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு பேசிக் இது, நம்ம அக்கௌண்ட்டில் நிறைய எஃப்டியில் வச்சுருப்பாங்க. எஃப்டி ரொம்ப ரொம்ப இப்போ கம்மி, ஒரு 3-4% தான் வரும். ஸோ அதில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது நாட் அட்வைசபிள். பெருசாக வந்துட்டு வெல்த் கிரியேட் ஆகாது. எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் பார்க்கலாம். ஷார்ட் டேர்ம் யாருக்கெல்லாம் வந்துட்டு ஷார்ட் டேர்ம் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க, இல்லை வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க, இப்போ ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் வந்துட்டு உங்கள் பசங்களுக்கோ இல்லை யாருக்கோ வந்துட்டு ஸ்கூல் ஃபீஸோ இல்லை வந்துட்டு கல்யாணமோ பண்ணுறீங்க, ஆனால் கையில் வந்துட்டு பணத்தில் எஃப்டியில் இருக்குது, ஆனால் ஒரு 6 மாதத்துக்குள்ள ஒரு வருஷத்துக்குள்ளே வந்துட்டு ஏதோ ஒரு ஈவெண்ட் இருக்குது, அதுக்காக செலவு பண்ணணும்னு வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஷார்ட் டேர்ம். ஸோ அந்த ஷார்ட் டேர்மை சும்மா எஃப்டியில் வச்சுருக்காம சேஃபாக நிறைய வழிகள் இருக்குது. லைக் சில கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டு இல்லைன்னா அப்படியே போயிட்டு நீங்கள் வந்துட்டு நகையாக வாங்காமல் நீங்கள் வந்துட்டு பிஸ்கட்ஸோ இல்லை காயின்ஸோ வாங்கலாம். ஸோ பாண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு லாங் டேர்ம். கோல்டில் ஏன்னா ஜென்ரலாக 7% கோல்டு டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 1 இயரில் டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு பண்ணலாம். பாண்ட்ஸ் இருக்குது. ஜென்ரலாக வந்துட்டு பாண்ட்ஸ் வந்துட்டு யாருமே ஜென்ரலாக எஃப்டி தெரியும், கோல்டு தெரியும், இந்த பாண்ட்ஸ் யாருமே வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டேங்கிறாங்க. பாண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, என்னென்னா கடன் பத்திரம். இது கவர்மெண்ட்லேயும் பாண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, ப்ரைவேட்லேயும் வந்துட்டு பாண்ட்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். ஷார்ட் டேர்ம்க்கே வாங்கிக்கலாம் நிறைய. பட் கவர்மெண்ட்ஸ்லாம் லாங் டேர்முக்கு இருக்கும், ப்ரைவேட்டில் ஷார்ட் டேர்முக்கு இருக்கும். இந்த ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 13 to 14%, ஈவன் 1 இயரில் 13 to 14% ரிட்டர்ன் தராங்க. ஓகே. பட் இதுக்கு சில எப்படி வந்துட்டு பாண்ட்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, அது கிரெடிட் ரேட்டிங் அதெல்லாம் ரிஸ்க் இருக்கு, டெஃபினட்டாக ரிஸ்க் இருக்கு. பட் நம்ம சூஸ் பண்ணுற எந்த கம்பெனி நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு கிரெடிட் ரேட்டிங்னு இருக்கு. அந்த ரேட்டிங் பேஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இது ஒரு தனி டாபிக், பெரிய டாபிக். பட் ஜஸ்ட் இந்த பாண்ட்ஸில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணால் டெஃபினட்டாக 13 to 14% கூட 1 இயர்லேயே வந்துட்டு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இது ஷார்ட் டேர்ம். நம்ம லாங் டேர்ம் பார்க்கலாம். ஸோ இந்த லாங் டேர்ம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளை நார்மல் ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து அப்பர் மிடில் கிளாஸோ ஹை கிளாஸோ ஆக்குறது. இது ஸ்லோ ப்ராசஸ். பட் ஸ்டெடியாக ஸ்லோவாக பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து அப்பர் மிடில் கிளாஸ் டெஃபினட்டாக ஆகிடலாம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே இப்போ வந்துட்டு இது அவேர்னஸ் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவேர்னஸ் இல்லை. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், SIP,
மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது நம்ம லம்சமாக பே பண்ணலாம். எஸ்ஐபிங்கிறது மாதம் மாதம் பே பண்ணுறது. ஒரு மிடில் கிளாஸ் சேலரிட் பர்சனுக்கு எஸ்ஐபி தான் வந்துட்டு பெஸ்ட் ஆப்ஷன். அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அவங்களோட சேலரி 25,000 இருந்தால் 5,000 இசிஎஸ், அதாவது அவங்களுக்கு வந்துட்டு மாதம் மாதம் ஆட்டோ டெபிட், ஓகே, அந்த ஆப்ஷன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணணும்னு இல்லை, ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிடும். இப்போது ஃபர்ஸ்ட் சேலரி வாங்கக்கூடிய அந்த பர்சன்ஸ் லைக் இப்போ தான் காலேஜ் முடிச்சு ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆகி போகிறாங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்களோட 40 இயர்ஸில் ரிட்டையர் ஆகிடலாம். ஓகே, ஒரு ரஃபா ஒரு கால்குலேஷன் சொல்லுங்க சார். 5,000 எடுத்து வச்சாங்கன்னா 40 இயர்ஸ்ல எவ்வளோ வரும்? அதுதான், அவ்வளோலாம் போக வேண்டாம், ஒரு 10,000. ஏன்னா கொஞ்சம் இப்போ வந்துட்டு ஒரு பிஏ முடிச்சு இது பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு 35,000. 10,000 அவங்க வந்துட்டு மேரேஜ் எல்லாம் கமிட்மெண்ட் இல்லை, டெஃபினட்டாக 10,000 எடுத்து வைக்கலாம். ஸோ 10,000 அவங்க மந்த்லி வந்துட்டு எஸ்ஐபியில் போட்டாங்கன்னா 25 இயர்ஸில் நான் வந்துட்டு ஒரு 15% தான் வந்துட்டு அதாவது இன்ட்ரெஸ்ட் நான் வந்துட்டு எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்துட்டு சொல்கிறேன். அது ரொம்ப மினிமம், அதை விட ஜாஸ்தியாக இருக்கும். 25 இயர்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் 30 lakhs. 30 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் மாதம் 10,000 ரூபா ஆட்டோ டெபிட். அவங்களுக்கு தெரியாது, அவங்கள சம்பளம் வந்துட்டு 35னா 25 தான் சம்பளங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும். ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 2,98 lakhs. ரொம்ப மல்டிபிளா இருக்கே. அதுதான் வந்துட்டு காம்பவுண்டிங்கோட எஃபெக்ட். ஜஸ்ட் 30 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, மாதம் 10,000 ரூபா போட்டு ஒரு 25 இயர்ஸ், அதாவது ஒரு 45 இயர்ஸில் 2,98 lakhs டோட்டல் அமௌண்ட் கிடையாது. அவரோட ரிட்டர்ன் ப்ளஸ் 30 lakhs பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3,28 lakhs. ஓகே, அவர் எந்த ஒரு லேண்டும் போய் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், அது லேண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா, இது சிம்பிள் கால்குலேஷன். இது 5,000 பண்ணீங்கன்னா அதுக்கு 1.5 crores. ஓகே, அவர் 5,000ங்கிறது நார்மலாக அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சினிமா வேற என்டர்டைன்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுற அமௌண்ட்டு தான். ஓகே, ஸோ ஒரு ஜென்ரேஷனே மாற்றுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எஸ்ஐபி கொடுக்குது. டெஃபினட்டாக. ஆனால் இப்போ இருக்கிற ஆக்சுவலாக யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 5,000 10,000 வந்துட்டு இஎம்ஐயாக கன்வெர்ட் ஆகி அந்த பேங்க்ஸுக்கு வந்துட்டு இந்த காம்பவுண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. பாசிட்டிவா போக வேண்டிய இடத்துல நெகட்டிவா போயிட்டு இருக்கு. ஸோ இது கொஞ்ச நாள், இது 25 இயர்ஸ்ங்கிறது 10 இயர்ஸ்ல எடுத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு நார்மல் ஒரு சின்ன கார் வாங்குறதுக்கு பெரிய இந்த கார் பென்ஸ் பிஎம்டபிள்யூ வாங்கிடலாம் இந்த அமௌண்ட்டுக்கு. ஸோ இது கொஞ்சம் நம்ம வந்துட்டு ஃபினான்ஷியல் லிட்ரஸிங்கிறது கொஞ்சம் கம்மி. நம்ம என்னன்னா நம்மளோட எஜுகேஷனே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், இன்னொருத்தங்களுக்கு வந்துட்டு நம்ம சம்பாரிச்சு கொடுக்கணும், நம்ம அவ்வளோதான். அந்த மிடில் கிளாஸுக்கு உண்டான ஃபினான்ஷியல் லிட்ரஸி தான் வந்துட்டு நம்ம எஜுகேஷனில் இருக்குது. நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி வந்துட்டு மில்லியனர் ஆகணுங்கிற இதுவே வந்துட்டு இல்லை. ஸோ நம்ம அவேர்னஸ் கொண்டு வந்து டெஃபினட்டாக வந்துட்டு இது எல்லாருனாலையும் முடியும். ஒரு 5,000 இன்வெஸ்ட் பண்ணால் கொஞ்சம் வருஷத்துலேயே வந்துட்டு கோடீஸ்வரன் ஆகலாங்கிற பட்சத்தில் டெஃபினட்டாக வந்துட்டு பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஷேர்ஸ். இது வந்துட்டு எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட். ஷேர்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கி தான், டெஃபினட்டாக வந்துட்டு ரிஸ்கி தான் கொஞ்சம். இப்போ இருக்கிற, அதாவது இப்போ இன்ஜினியரிங்கோ இல்லை வந்துட்டு வேற டிகிரி படிச்சிருக்கிறவங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு அதை கற்றுக்கலாம். ஷேர்ஸ்னால் என்ன, ஒரு நல்ல கம்பெனினா எப்படி வந்துட்டு அதோட P&L பேலன்ஸ் ஷீட் பார்க்கணுங்கிறது யூடியூப்பில் போயிட்டு ஹவு டு ஸ்டடி த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் தி கம்பெனின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே கிளியராக எல்லாமே வந்துடும். அது ஜஸ்ட் ஒரு சண்டேஸில் வந்துட்டு டைம் இன்வெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்ல கம்பெனிஸ் வாங்கலாம். ஸோ இப்போ ஜென்ரலாக என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, ஷேர்ஸை வாங்கிட்டு ஒரு 2 நாளுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா, ஸோ அதுதான் வந்துட்டு தப்பு பண்ணுறாங்க. நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு மறந்துடணும், ஒரு 3 இயர்ஸ்க்கு மறந்துடணும். 3 years? ஆமாம், ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் தான் பண்ணுறோம். லைக் நம்ம வந்துட்டு ஒரு விதையை வந்துட்டு விதைக்கிற மாதிரி, நம்ம எடுத்து வளர்ந்துருச்சான்னு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ லாங் டேர்ம்னா அதுதான். மினிமம் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ போயிடும். ஓகே, ஒரு ரீசெண்டாக நடந்தது, சச்சின் டெண்டுல்கர் வந்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, ஆசாத் இன்ஜினியரிங்னு. ஒரு 5 crores இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போ மார்ச் 23 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த 5 crores வந்துட்டு வித்தின் ஒரு 9 months இப்போது 31 crores இருக்கு. ஸோ அதாவது பர்சன்டேஜ், நம்ம எஃப்டி எல்லாம் வந்துட்டு 5% இருக்குது, இதெல்லாம் 15% சொல்கிறோம். அவருக்கு ஆல்மோஸ்ட் 530% இன்க்ரீஸ், 530%. ஸோ ஷேர் மார்க்கெட்டோட ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். பட் ரிஸ்க் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ நல்லா தெரிஞ்சு ப்ராப்பராக இருந்து லாங் டேர்மில் பண்ணால் டெஃபினட்டாக வந்துட்டு இது ஆகலாம். ஓகே, ஷேர் மார்க்கெட்
தெரியாமல் பண்ணக்கூடாது. தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுறாங்க இந்த கம்பெனி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கிறது பண்ணக்கூடாது. ஸ்டடி பண்ணி தெரிஞ்சால் பண்ணலாம். ஓகே. ஸோ அந்த 10,000 எப்படி வந்துட்டு பிரேக்கப் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ நீங்களும் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த 10,000ல் 1,000 rupees வந்துட்டு பிபிஎஃப்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். மாதம் 1000 ரூபா. கோல்டு மந்த்லி 2,000 நீங்கள் சிட்டா போடலாம், இல்லை காயின்ஸாக வாங்கி வைக்கலாம். ஈக்விட்டி நான் சொல்கிற மாதிரி அந்த ஷேர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு மாதம் ஒரு 1000 ரூபா ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் வந்துட்டு 5,000 rupees, மந்த்லி 5,000. எமர்ஜென்சி ஃபண்டுக்கு 1000 ரூபா கண்டிப்பாக எடுத்து வைக்கணும். எமர்ஜென்சி ஃபண்ட், ஏன்னா இதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், பேங்க்ல இருக்கும். எமர்ஜென்சி ஃபண்ட்னா அட்லீஸ்ட் நம்ம கையில் கோல்டாக இருக்கணும், கேஷாக இருக்கணும், இல்லை பேங்க்ல இருக்கணும். ஓகே. 1,000 rupees டோட்டலாக மந்த் ஆன் மந்த் 10,000 rupees. இதை 25 இயர்ஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 30 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ 25 இயர்ஸ்க்கு அப்புறம் 30 lakhs எவ்வளோ ஆயிருக்கும்னா 2.5 crores மாறி இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் கோல்டு. கோல்டு வந்துட்டு ஷார்ட் டேர்முக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், லாங் டேர்முக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே. டுவல். எஸ். ஜென்ரல் நம்மளுக்கு தெரிஞ்ச வந்துட்டு பார்த்தீங்கன்னா நகைக்கு போய் நகை கடைக்கு போயிட்டு நகையாக வாங்கி லாக்கரில் வச்சுக்கிறது. மோஸ்ட்லி லாக்கரில் தான் இருக்கு. இப்போ ஃபங்க்ஷன் அப்போ வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணுவோம். நிறைய நகை அந்த வாங்கின நகையில் ஒரு 20% மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. மற்றது எல்லாமே வருஷ கணக்கில் அப்படியே தான் இருக்கும். அதில் எவ்வளோ லூஸ் பண்ணுறாங்கன்னா 916னா ஜென்ரலாக வந்துட்டு 91.6% தான் கோல்டு. மற்ற இதெல்லாம் காப்பர். நம்ம பேலன்ஸ் காப்பரை சும்மா வாங்கி லாக்கரில் வச்சுருக்கோம், அதுவும் நகை ரேட்டுக்கு, கோல்டு ரேட்டுக்கு. அது ஒரு லாஸ். நெக்ஸ்ட்டு வேஸ்டேஜ். மினிமம் 10%லேருந்து 15-20% வரைக்கும் வேஸ்டேஜ். ஜிஎஸ்டி ஒரு 3% ஜிஎஸ்டி போயிடுது. இந்த வாங்குறப்பவே வந்துட்டு நீங்கள் ஒரு கோல்டு வாங்குறீங்கன்னா 1 lakh வாங்குறீங்கன்னா 60,000 தான் வாங்குறீங்க. ஓகே. பேலன்ஸ் 40,000 லாஸ் சும்மா வந்துட்டு கொடுக்குறோம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதே ஃபஸ்ட்டே போயிடுது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா காயினாக வாங்கலாம். அதுக்கும் வேஸ்டேஜ் இருக்குது, ஜிஎஸ்டி இருக்குது. இதுக்கு கம்பேர் பண்ணும்போது சும்மா இருக்கிறதுக்கு நீங்கள் காயினாக வாங்கி வச்சுக்கலாம், இல்லை பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பாண்ட்ஸ்னால் கொஞ்சம் லாங் டேர்ம், அப்படியே 100% உள்ளான வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிடும். பட் கோல்டு வந்துட்டு என்ன சொல்கிறதுனா கைண்ட் ஆஃப் மேஜிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த ரேட்ஸை பற்றி வந்துட்டு பெருசாக அன்னைக்கு ரேட் என்னங்கிறது தான் வந்துட்டு நம்ம பார்க்குறோம். அதோட ரேட் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 இது 1980 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 years நம்ம வந்துட்டு ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். 1980 1 கிராம் 24 கேரட் கோல்டு 1 கிராம் வந்துட்டு 133 rupees. 1990 வந்துட்டு 133ங்கிறது 320 மாறி இருக்கு. அப்படி டபுள். அது கூட பரவாயில்ல. 2000ல வெறும் 440 rupees தான் இருக்கு கோல்டு. 440 rupees. எஸ். 2000லேருந்து 2010 தான் ஜஸ்ட் 400லேருந்து 1800. ட்ரிபிள் த டைம். 2010லேருந்து 2020 1800லேருந்து 4200. ஓகே. ஓகே. இப்போ 2020 சொன்னோம். 2023ல ஆல்மோஸ்ட் 24 கேரட் கோல்ட் 6,000. 4,200லேருந்து 6,000 ஆயிருக்கு. ஓகே. ஸோ இனிமே 2030லலாம் எங்கே இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டா ஒரு பாயிண்ட்ல கூட எவ்ரி 10 years ஒரு பாயிண்ட்ல கூட கீழே போகல. இந்த லாஸ்ட் 3 years கொஞ்சம் அபூர்வ வளர்ச்சி மாதிரி இருக்கே. டெஃபினட்டா இருக்கு. ஓகே. டெஃபினட்டா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வாங்குறாங்க, நிறைய பேர் அதுல நாலேஜ் வந்துருச்சு. ஸோ ப்ராப்பராக அதை இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படியே நீங்க நகையா வாங்கினாலும் இந்த சிட்ல இன்வெஸ்ட் பண்ணி, பட் அதுவுமே ப்ராப்பரான ஒரு நல்ல ஹிஸ்ட்ரி உள்ள நகை கிடையாது. அதுலேயுமே நிறைய லாஸ் ஆகிட்டும் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அதுவும் பார்த்துட்டு நீங்கள் வித்தவுட் வேஸ்டேஜ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஓகே. ஈஸியாக உங்களுக்கு வந்துட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. கோல்டு. நெக்ஸ்ட் இந்த ஏரியா வந்துட்டு பெருசாக நீங்கள் கோல்டோ இல்லை வந்துட்டு எஸ்ஐபியோ வந்துட்டு நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணாலே எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்கும். பட் இப்போ நான் சொல்ல போகிற ஏரியா வந்துட்டு யாருமே பெருசாக டச் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. நம்ம வந்துட்டு ஈஸியாக வாங்கிடலாம், ஆனால் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஏரியாவுக்கு ஈஸியாக போகலாம், யாரும் போக மாட்டேங்கிறாங்க. சஸ்பென்ஸ் ஓப்பன் பண்ணுங்க சார். ஓகே. அக்ரிகல்ச்சர். ஓ. அக்ரிகல்ச்சர்னா ஓகே, அது வந்துட்டு படிக்காதவங்க பண்ணுறது அந்த மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பூமிங் இண்டஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர் தான். ஒரு 20 yearsக்கு முன்னாடி
ஐடி எப்படி இருந்துச்சு. ஸோ ஐடிக்குள்ளே போனவங்க எல்லாம் வந்துட்டு யூஎஸ்ல லைஃப்ல போயிட்டு பீக்ல வந்துட்டாங்க. அப்படியே பீக்ல வந்துட்டாங்க. இப்போ அப்படியே டவுன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பூமிங் இண்டஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர். Okay. அதுதான் டாடாஸ்ல இருந்து ரிலையன்ஸ்ல இருந்து எல்லாமே வந்துட்டு அக்ரிகல்ச்சருக்குள்ள போறாங்க. ஈவன் தோனில இருந்து அக்ரிகல்ச்சருக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. எஸ், கண்டிப்பா. ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரேட் இருந்துச்சு, இன்னைக்கு வந்துட்டு 2023லயும் அதே ரேட் தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுங்களா? எந்த பொருள்னாலும் சரி இல்ல, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. தக்காளி அப்பயும் 5 ரூபாய்க்கு வித்துருக்கு. ஓகே, இப்பயும் 5 ரூபாய்க்கு விற்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடியும் 5 ரூபாய் ரேட் இருந்திருக்கும், இப்பயும் அதே 5 ரூபாய்க்கு ரேட் இருக்கு. எப்போ அந்த அக்ரிகல்ச்சர் வந்துட்டு ஸ்டாப் ஆகுதோ, அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடியது எல்லாமே அக்ரிகல்ச்சரோட பசங்க, அந்த அக்ரிகல்ச்சரிஸ்டோட பசங்க எல்லாருமே வந்துட்டு இன்ஜினியரிங்கோ இல்லை வந்துட்டு வேற இதுக்கு தான் போறாங்க. அந்த ஜெனரேஷன் எப்போ ஸ்டாப் ஆகுதோ டிமாண்ட் ரைஸ் ஆயிரும். ஏன்னா ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து ஈஸியா வந்துட்டு ஏமாத்தி கம்மியான ரேட்டுக்கு வாங்கி கொடுக்கலாம். கார்பரேட்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபிக்ஸ் பண்றதுதான் ரேட். நீங்க ரீசெண்டா அந்த டொமேட்டோலயே வந்துட்டு க்ரோர்ஸ்ல சம்பாரிச்சிருக்காங்க நிறைய பேர், கோடீஸ்வரர் கண்டிப்பா இருக்காங்க. ஃபியூச்சர்ல அப்படிதான் ஆகும். எல்லாம் ஸ்டாக் பண்ணிப்பாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற பொல்யூஷன், அக்ரிகல்ச்சர் லேண்டும் கம்மியாயிட்டு வருது, எல்லா தண்ணியும் கம்மியாயிட்டு வருது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் கிட்ட போயிட்டா அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரேட். ஃபுட் நீங்கள் வந்துட்டு எவ்வளோதான் பணம் வச்சுருந்தாலும் ஃபுட், பேசிக் ஃபுட் வந்துட்டு கண்டிப்பாக முக்கியம். ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி பாலும் தண்ணியும் வந்துட்டு ஒரே ரேட்டுனா யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. இப்போ தண்ணியே வந்துட்டு 200 ருபீஸ்க்கெல்லாம் இருக்குது, ஏதோ பிளாக் கலரில் வாட்டர்லாம். ஸோ அக்ரிகல்ச்சர் அதுக்கு நடக்க போகுது. ஸோ அக்ரிகல்ச்சருக்குள்ள போகிறது மூலமா ஜென்ரேஷன் மாற்றத்துக்கு ஒரு நல்ல டெஃபினட்டாக யாரெல்லாம் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 1/2 ஏக்கர் வாங்கி அவங்க வீட்டுக்கு தகுந்த என்னெல்லாம் ஃப்ரூட்ஸோ இல்லை வந்துட்டு வெஜிடபிள்ஸோ இருந்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் யாரெல்லாம் லேண்டை வச்சு அக்ரிகல்ச்சர் பண்ண தெரியுமோ அவங்க தான் மில்லியனர்ஸ், அவங்க தான் கோடீஸ்வரங்க. சூப்பர், ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமா தான் இருக்கு கேட்கறதுக்கு. டெஃபினட்டா, ஏன்னா அக்ரிகல்ச்சர்லாம் கம்மியாக தான் இருக்கு. நம்ம எல்லாமே லோன் வாங்கி வீடு கட்டி ரெண்ட்டுக்கு, அவங்க வீடு இருக்கிறதுக்கு பரவாயில்ல, ரெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ 20,000, ரெண்ட் 10,000 தான் வந்துட்டு இருக்கும். அது அப்ரிசியேஷன் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கி அக்ரிகல்ச்சர் பண்ணலாம். இம்மீடியட்டாக வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் வராது, ஃப்யூச்சரில் இதுதான் வரும். அவங்களோட பசங்க, அவங்களோட ஜென்ரேஷன்ஸ் வந்துட்டு, நம்ம தாத்தா வந்துட்டு அண்ணா நகரில் 20 வருஷத்துக்கு முன்னாடி வீடு வாங்கியிருந்தா இப்போ க்ரோர்ஸில் இருக்குங்கிற மாதிரி அவங்களோட ஜென்ரேஷன் சொல்லுவாங்க. ஓகே, நம்ம தாத்தா ஒரு விவசாயம் பார்த்துருந்தாருன்னா நம்ம எப்படி இருந்திருப்போம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. டெஃபினட்டா. ஸோ இப்போ அக்ரிகல்ச்சர் வந்துட்டு இது மட்டும் பெனிஃபிட் கிடையாது. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு கம்பெனி ரன் பண்ணி ஒரு 1 crore ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு 30% மேக்ஸிமம் ஒரு 30% நீங்கள் டாக்ஸ் பே பண்ணுவீங்க. ஆமாம். பட் அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனியாக அக்ரிகல்ச்சர் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா டாக்ஸே கிடையாது, 0 டாக்ஸ், 100% டாக்ஸ் கிடையாது. அந்த லேண்டை நீங்கள் விற்கிறீங்கன்னா கூட டாக்ஸ் கிடையாது. 10,000 ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு அந்த லேண்டை விற்கிறீங்கன்னா கூட அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருந்தால் டாக்ஸ் கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் நம்ம இண்டஸ்ட்ரியும் வந்து டெஃபினட்டாக பூம் ஆகும். அக்ரிகல்ச்சர் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ 2024க்கு என்னென்ன பண்ணால் நம்மளோட லைஃப் ஜென்ரேஷனையும் மாற்ற முடியும் அப்படின்னு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. ஸோ வீவர்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களோட டவுட்ஸ் வந்துட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்டர்வியூவில் சார் கிட்ட கேட்டு நான் கிளாரிஃபை பண்ணி தரேன். தேங்க்யூ.